பேட் அக்லி படத்தில் அனுமதி பெறாமல் தனது பாடல்களை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கானது செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு வரவிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர். குட் பேட் அக்லி படத்தில் அனுமதி பெறாமல் தனது பாடல்களை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இளையராஜா வழக்கு தொடர்ந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில். இளமை இதோ ஒத்த ரூபாயும் தரேன் என ஜோடிக்கு மஞ்சக்குருவி ஆகிய பாடல்களை அனுமதியின்றி பயன்படுத்தியதாக கூறி இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். அனுமதி இல்லாமல் பாடல்களை பயன்படுத்தியது பதிப்புரிமை சட்டத்திற்கு விரோதமானது என இளையராஜா தரப்பிலிருந்து மனுவானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும் செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு வரவிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நடிகர் அஜித் நடிப்பில் குட் பேட் அக்லி திரைப்படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. இந்த படம் சமீபத்தில் வெளியானது. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா ஏப்ரல் மாதம் இந்த படமானது வெளியானது. அந்த படத்துல இளமை இதோ அதே போல ஒத்த ரூபாயம் தாரேன், என் ஜோடி மஞ்சக்குருவி ஆகிய பாடல்கள் தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி இருப்பதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் அவருடைய வழக்கறிஞர்கள் தியாகராஜன் மற்றும் சரவணன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனுவில் அனுமதி இல்லாமல் இந்த பயன்படுத்திய இந்த பாடல்களை படத்திலிருந்து நீக்க வேண்டும் என்றும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கேட்டும் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியதாகவும் அந்த நோட்டீஸுக்கு பதிலளித்த தயாரிப்பு நிறுவனம் சட்டப்பூர்வமான உரிமையாளரிடமிருந்து இந்த பாடல்களை பயன்படுத்த அனுமதி பெற்றதாகவும் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உரிமையாளர் யார் என்பதை அவர்கள் தெரிவிக்கவில்லை என்று அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாம தன்னுடைய படைப்பான இந்த பாடல்களை தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியது என்பது பதிப்புரிமை சட்டத்துக்கு விரோதமானது என்பதனால இந்த படத்துல பாடல்களை பயன்படுத்த, அதாவது தன்னுடைய பாடல்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க வேண்டும், உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை அந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு வரும் திங்கட்கிழமை, அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.